ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. கணேசாமி ஒரு கொஸ்டின் இப்போ நீங்கள் ஒரு நாள் பேசினார் கேட்கலாமா சார்? கேளுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த செஷன் அண்ட் ஒரு 1 minute ஹோல்ட் பண்ணுங்கள், தென் யூ கேன் ஸ்டார்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் மனு ரகசியா. இந்த இது வந்துட்டு உபநிஷதம் வந்துட்டு இந்த சீரீஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அகெயின் வந்துட்டு நம்ம பரம்பரம் குரு லாஹிரி மகாசை சொல்ல, நம்ம பஞ்சனன் பட்டாச்சாரியார் தெய்வம் அவர் வந்துட்டு நோட்ஸ் எழுதிக்க அவர் வரல, நம்ம டாக்டர் வரல நேற்றுக்கு பேசினடா. நீங்கள்லாம் போயிட்டீங்க, ஓகே. நம்ம டாக்டர் ஐயா வரல, இல்லைன்னா அவர் நோட்டு புக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பார். என்ன ஒரு ஹம்பிள்னஸ் அவர், என்ன ஹம்பிள்னஸ் கொஞ்சம் பா. அவர் வந்துட்டு ஐயா பேச்சு கேட்கணும் அப்படின்னா ஐயா பேச்சு நீங்கள் கேட்குறீங்க. தெய்வமே டாக்டரு அவர் இவ்வளோ பேருக்கு இதை இவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காரு, அவ்வளோ அமைதியாக நின்றுட்டுருக்காரு. பட் எனிவே, ஸோ இப்போது இந்த ரகசியங்களை வந்துட்டு பஞ்சனம் பட்டாச்சாரியர் நோட்ஸ் எழுதிக்கிட்டு அதை வந்துட்டு நம்மக்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறாரு. ஸோ இதில் வந்துட்டு யார் என்ன பண்ணாங்க, இது ஏன் இந்த மனு ரகசியம் வந்துட்டு ஏன் ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க, why this has to be a ரகசியம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்திருக்கீங்க நீங்கள், ஓகே, ஃபஸ்ட்டு டைம் வந்து கேட்குறீங்க. நீங்களும் இப்போ ஃபஸ்ட்டு டைம் கேட்குறீங்க. இது வந்துட்டு நம்ம புராணம் கேட்டிருக்கோம், அதெல்லாம் கேட்டிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா. பட் வந்துட்டு இது திடீர்னு ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 3 வயசு குழந்தைய இப்போ தான் அப்பா அம்மானு பேச ஆரம்பிச்சிது. அது தூக்கின்னு போயிட்டு நேராக ஆக்ஸ்ஃபோர்டில் போயிட்டு உட்கார வச்சுங்களேன். கிளாஸ் போயிட்டுருக்கு ஆக்ஸ்ஃபோர்டில். அந்த குழந்தைய வந்துட்டு ஆக்ஸ்ஃபோர்டில் அந்த கிளாஸில் போய் உட்கார வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது பாட்டு மிட்டாயை தேடும், டாயை தேடும். அதான் நடக்க போகுது, நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது இப்போது இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 8 வருஷமாக வர்றாங்க. ஸோ ஸ்லைட்டாக அவங்களுக்கு வந்துட்டு புரியுது, என்னமோ இவர் சொல்கிறாங்க. அவங்க இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க. இதையும் நானும் என்ன கனெக்ட் பண்ண போகிறேன்? ஆக ஒரு சின்ன குழந்தை, ஒரு மிட்டாய் தேடிக்கிட்டு இருக்கிற குழந்தை, ஒரு டாய் தேடிக்கிட்டு இருக்கிற குழந்தை, எது இந்த மாய உலகத்தில் இதெல்லாம் மிட்டாயி டாய்ஸ் என்ன. அது அந்த குழந்தைக்கு வந்துட்டு மனம் அப்படிங்கிறது என்ன, எங்கே இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அது? ஏன்னா இப்போது இந்த உடம்பை வச்சுக்கிட்டே விம் ஆஃப்னு சொன்னோம், எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபிசிக்கலாக டாக்டர்கிட்டே போய்ட்டு அவங்களெல்லாம் இதெல்லாம் பல்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு அவர் உட்காந்துட்ருக்காரு. இன்னும் ஹார்ட்டு நிற்குது, இன்னையா நடக்குது அப்படின்னு அவருக்கு புரியல. இதே மாதிரி நம்ம யோகி ஜானி அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார், நம்ம ஒரு லாஸ்ட் நேம் தெரியல எனக்கு. இந்தியாவில் இருந்த யோகி 2019 வந்து சமாதியானார். அவர் வந்துட்டு ஒரு 12 நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு தண்ணியும் குடிக்க மாட்டார், சாப்பாடும் சாப்பிட மாட்டார். 12 நாள் வச்சு பார்த்தாங்க, வைட்டல் பல்சஸ் எல்லாம் நார்மலாக இருந்தது, எல்லாம் பக்காவாக இருக்குது. தண்ணி குடிக்க மாட்டார், சாப்பாடு சாப்பிட மாட்டார், ஆனால் குளிப்பார். அது காட்டுவாங்க, அவர் குளிப்பார். ஆனால் 12 நாள் அதே ரூம்லேயே இருப்பார். விஜிலண்ட் மானிட்டரில் இருக்கும், டாக்டரை வந்துட்டு செக் பண்ணுவாங்க, அவரை வந்துட்டு இது பண்ணுவாங்க, நார்மலாக இருப்பார். இதெல்லாம் வந்துட்டு சாத்திய சக்தி, மைண்டு பவர் அப்படின்றாங்க. வாட் இஸ் மைண்டு பவர் அப்படிங்கிறதான் இங்கே விளக்க போகிறார். வாட் இஸ் மைண்டு, த சீக்ரெட் ஆஃப் மைண்டு தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். த சீக்ரெட் ஆஃப் மைண்ட் இஸ் வாட் மனு ரகசியா. All of our scriptures, sastras have the same view. There is no difference in view. உங்ககிட்ட வரேன். Our purpose is to show that very thing so that no delusion is formed in the minds of Kriyavans, because many people say different sages have different understandings. அதாவது பல வேதங்கள் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச ரிக்கஜுர், சாம, அதர்வன அப்படின்னு எல்லாம் இருக்குது இல்லையா. அண்டு தென் வந்துட்டு பல புராணங்கள் இருக்குது. ஸோ 18 புராணங்கள். ஏன் வந்துட்டு ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொன்றும் சொல்லுது?
அப்போது அவங்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறத இன்னொருத்தர் வந்து மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி வந்து இன்கன்க்ளூசிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கெல்லாம் தோணும் இல்லை? நமக்கெல்லாம் தோணும், ஏன் இவர் சொன்னது வந்துட்டு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? பல புராணங்களில் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம் அவங்க ரெண்டு பேரும். ஆனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அப்படிங்கிற இது வந்து பொய். ஏன்னா, அண்ட் தோஸ் ஹூ சே திஸ் டு நாட் நோ த சீக்ரெட் மீனிங்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர்ஸ், தர்மசாஸ்திராஸ் அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த ஹிந்து ரிலிஜன்? அமங் ஆல் ஆஃப் த புக்ஸ் தட் ஆர் செட் டு பி ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ், த மெயின் ஒன்ஸ் வில் பி அட்ரஸ்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு சண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் புக், எ வெரி ஏன்ஷியன்ட் treatise within the literature of the Puranas, reading which one can fulfill one's desires. Chandi அப்படினு சொல்லக்கூடியது. And it is such a sacred and pure book that subject of it is about a woman who battled 2 demons to preserve her chastity. கற்ப காக்கிறதுக்கு அந்த சண்டி அப்படிங்கிறவங்க இந்த 2 அசுரர்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க வந்து வென்றாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு காவியம் சண்டி அப்படிங்கிறது. வேர் செகண்ட் இது வந்து ராமாயணம், வேர் லார்ட் ராமா டு சேவ் his own wife fought a war with the help of monkeys and bears. Okay. Third, Mahabharata, war against one another for property. War against one another for property, the miraculous incident when Draupadi clothes were being forcefully pulled off, etc. For Tantra, in which liquor, meat, fish, money, sexual intercourse, the most vile things that there are, those very things are used for sadhana. இந்த 4மே நம்ம சனாதன தர்மத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹிந்துவில் தந்த்ராஸ் மூலமும் அக்செப்டட், கடவுளை பார்க்க முடியணும். நீங்கள் நம்ம அகோரிஸ் பார்த்துருக்கீங்க, கஞ்சா போட்டுப்பாங்க தெரியுமா? ஸ்ரீஎம் கேட்டிருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு பாகம் வரும். அவர் சொல்லுவார், இவர் போயிருப்பார், அவர் வந்துட்டு சொல்லுவார், வாங்க மெடிடேஷன் போகலாம் அப்படின்னா ஒரு இழுத்துருங்க அப்படின்வார். இழுக்கிறதெல்லாம் வேணாம், நமக்கு இழுக்கிறதுக்கு தெரியும் அப்படின்ட்டு இவர் போயிடுவார். இவர் வந்துட்டு ஒரு இழுத்துட்டு போயிடுவார். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கஞ்சா என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம மைண்டை வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு பயிற்சி பண்ணி தான் கொண்டு வர்றோம். அவங்க அந்த மைண்டை வந்துட்டு அந்த கஞ்சா மூலமாக வந்துட்டு ஆழ்நிலைக்கு கொண்டு போக வந்துட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நாட்டில் கஞ்சா எடுத்துக்கிட்டா அப்படியே மயக்கத்தில் இருக்கிறதில்ல. அவங்க ஏன் கஞ்சா எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த மனதை வந்துட்டு அடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுதான் இந்த தந்த்ராசில் அது வருதுங்க. அதனால் வந்துட்டு கஞ்சா அடிக்கிறது நல்லதுன்னு சொல்லலை, கஞ்சாவும் ஒரு வழி. அந்த சனாதன தர்மத்தையும் சொல்கிறது நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே கரெக்டு, எல்லாமே கரெக்டு. நீ போகிற வழி எதை சூஸ் பண்ணுறியோ அதிலே ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தேன்னா யூ வில் கம் டு மீ அப்படிங்கிறார். வேறு ஒன்றுமே கிடையாது. நீ எதை சூஸ் பண்ணுறியோ சூஸ் பண்ணிக்கோ, எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றார். ஸோ திஸ் இஸ் வாட் ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர், நத்திங் பட் வார் அண்ட் ஃபைட்டிங் ஓவர் உமன். சொத்துக்கும் பெண்ணுக்கு பின்னாடியும் ஓடுறது தான் நம்மளது டோட்டலாக தெரிஞ்சது வரைக்கும் இது வரைக்கும். If those who do not understand the meaning of these works say that different sages have different understandings, இதை புரிஞ்சிக்காதவங்க தான் வந்துட்டு இது வந்துட்டு ஒவ்வொரு வியாச பகவான் இப்படி எழுதியிருக்காரு, இன்னொருத்தர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம். There is nothing surprising about that, but for those to whom all these have the same meaning, for them different sages no longer have different understandings. Yogis have named our religious books as dharma sastras. இது தர்மமையா, இப்படியும் பண்ணியும் வரலாம் அப்படியும் பண்ணியும் வரலாம், என்கிட்ட நீ எப்படியும் தர்ம சாஸ்திரா. இதுதான் அஷ்டாங்க யோகமும் வழி சொல்கிறது. நீ வந்துட்டு யம நியம ஆசன பிராணயாம பிரத்யாகர தாரணை தியானம் சமாதி, இந்த 8 அங்கங்கள் கொண்டு நீ என்கிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படின்றது ஒன்று. And they did not call these works sastras without reason, that by which one can conduct sashan
கவர்ன் ரூல் ஆர் கண்ட்ரோல். அதாவது சாஸ்திரா சாஷன் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் அர்த்தம் வந்துட்டு கவர்ன் ரூல் ஆர் கண்ட்ரோல். அதாவது இந்த சாஸ்திரங்கள்லாம் எதுக்காக இருக்கு? ஐயா இந்த மாதிரி நீ வந்துட்டு இடத்துக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் பொண்ணு பொருளுக்கும் ஆசைப்பட்டால் என்ன நடக்குது, அடுத்த பொண்டாட்டி மேலே வந்துட்டு ஆசைப்பட்டு ராவணன் கூப்பிட்டு போனால் என்ன நடக்குது, இதுதான் எண்டு எத்திக்ஸ். இதுலேருந்து புரிஞ்சுக்கிறது என்னது, எண்டே கிடையாது, அசுரனுக்கு எண்டே கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு சாஸ்திராஸ் வந்து சொல்கிறது. தேர்ஃபோர் சாஸ்திரா ஹேஸ் ஒன் டெஃபினேஷன் மீனிங் ஆல் தட் இஸ் பிரம்மம். சாஸ்திராஸ் என்ன சொல்லுங்க, ஐயா நீ எதை வேணால் ஸ்லைஸ் பண்ணிக்கியா, பீட்சாவை நீ எப்படி வேணால் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், கடைசியில் எங்கே போகுது, இங்கே போயிட்டு வெளியே வர்றப்போ ஒரே கலரில் இருக்குது எல்லாருக்கும். அது மட்டும் ஊர்ஜிதம் இல்லை, நமக்கு நல்லா தெரியுது. பீட்சா எப்படி வேணால் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து சாஸ்திராஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. For the person who does not become victorious over the powers of the senses by reading these shastras, reading or not reading shastras are both of the same value for him. இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாஸ்திராஸ் எல்லாம் வேதத்தை கதி இப்போ உபனிஷதம் வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். இவ்வளோ வேதங்கள் இவ்வளோ சாஸ்திரங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சும் நம்மளால் இந்த சென்ஸு தான் நம்மளை வந்து ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரியலைன்னா, அப்போது சாஸ்திரம்ங்கிறது புரியலைன்னா மைண்டு வந்துட்டு என்னென்னே புரியாது. உள்ளே இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு சொல்கிறது இங்கே. All of the Hindu scriptures were written by realized authorities. As these realized authorities went to the same abode and attained the same distinction of spirit, a disparity in their understanding is impossible. எல்லா வழியிலையும் போனவங்க, ராமானுஜரும் ஒரு வழியில் போயிட்டு பகவானை அடைஞ்சார், சங்கராச்சாரியரும் ஒரு வழியில் போயிட்டு பகவானை அடைஞ்சார், எல்லாரும் கடைசியில் பகவானை தான் அடைஞ்சாங்க. தெர் இஸ் நோ டிஸ்பேரிட்டி இன் தட் ஒன். எல்லாரும் எழுதுனது ஒவ்வொருத்தரும். இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு போனேன்னா சரவண பவனில் பிடிக்கும், இன்னொருத்தர் வந்துட்டு அங்கே ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா அப்படின்வார். நீங்கள் கிருஷ்ணவிலாசம் அற்புதமாக இருக்கும், காலையில் போயிட்டு காஃபியும் பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்பார் அவர். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுத்தா தானே இந்த இயக்கம் வந்துட்டு உங்களை மயக்கத்தில் உட்கார வச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு நீங்கள் கேட்பீங்க, இல்லை கேட்க மாட்டீங்களே இல்லை. ஸோ ஒவ்வொரு த்ரில்லர் போயிட்டே இருக்கணும். ட்ரம்பை ஷூட் பண்ணிட்டாங்க, ஒரு த்ரில்லு ஷூட் பண்ணிட்டாங்களா, போயிட்டாரா, த்ரில் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா மைண்டு வந்துட்டு அந்த சலனத்துலேயே இந்த தண்ணி போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் கடலில் போய் சேர்ந்த பிறகு கடல்லையும் அலை இருக்கும். இந்த சமுத்திரத்தில் போய் சேர்ந்த பிறகு கடல்லையும் அலை இருக்கும். எங்கே அலை இருக்கும்னா மேலோட்டமாக மேலே இருக்கிறதுல மட்டும்தான் அலை இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அட்டர் அமைதி இருக்கும். அப்போது எல்லாமே கடலில் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மனம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஒன்ஸ் கடலுக்கு போயிடுச்சுன்னா அப்பவும் சலனம் இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டு சேர்றப்போ கடலோடு கலந்து உள்ள டெப்த்துக்கு போகிறப்போ ஆஹா இனிமேல் நான் மேலே வரமாட்டேன். எதுக்கு நான் மேலே வரேன், ஐயோ அது பாட்டு அடித்து அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது மேலே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். போய் சேர்ந்தோம் அதில் உட்காந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருப்பான். சூப்பராக இருக்கு பாரு, எவ்வளோ அடிப்பா, 40 அடி மேலே போயிருக்கு, நான் சர்வ் பண்ணுறேன் பாரு. அதில் இன்பம், அதுதான் சித்தி. ரைட்டா? ஸோ everyone has it in their minds, I am highly intelligent, but if one properly analyzes and sees, it will be clearly visible that nothing at all happens by one's own intelligence. சரியா? Those for whom in breath and out breath do not flow through the left and right nostrils, they are the intelligent ones on this earth. நீ என்ன வேணால் கூலாம் சாமி, நீங்கள் எத்தனை வியாக்கியானம் வேணால் கேட்கலாம் சாமி. யார் ஒருத்தர் வலது இடது மூக்கில் இருந்து மூச்சு நிறுத்தி சமாதிக்கு போகிறானோ அவன் தான் ட்ரூ இன்டெலிஜென்ட். ஏன்னா அவன் பரமாத்மனை பார்த்தவன். பரமாத்மனை விட இன்டெலிஜென்ட் எதுவுமே கிடையாதுங்க. இன்டெலிஜென்ட்டின் தகப்பன் அவர்.
Yeah. So, this book is a key to the door of heaven, a secret treasure trove of nectarous immortality and the sacred garland around the throats of Kriyavans. இந்த புத்தகம், one who has once drunk the nectar falling from the Sahasrar, he should sit in complete secrecy and study this book. நாம படிக்கிறோம். Study means abiding with complete stillness of mind, meaning the paravastha of Kriya, which is extremely secret because all of these secret matters are in this work. This work is hereby given the name Manu Rahasya. This secret treasure was kept in secret with Kriyavans for a long time. Now the venerable Sri Yukta Rai Bahadur Banamali Chaudhary of Banori Nagar of the Pabna district has donated 1000 Manu Rahasyas and teachings for the benefit of Kriyavans. Many eminent persons give great contribution, but for the sake of their own needs, this kind of selfless giving is very rare and we are grateful to him for this. So இந்த மாதிரி pass over ஆகி வந்தது தான் இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம். மனு ரகசியம் என்ன பெரிய விஷயமா? போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் கிடைக்க போகுது சாமி. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிடலாம். ஓ, எனிதிங் யூ கேன் டவுன்லோடு. இப்போ எல்லாமே வந்துட்டு கையிலே இருக்குது. என்ன சாஸ்திரம் சொல்கிறீங்க? நினச்ச மாத்திரத்தில் கையில் இருக்குது. என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. அண்டு இப்போ என்ன வரப்போகுதுன்னா ஃப்யூச்சரில் ஒரு அந்த காலத்தில் நான் பார்த்த திரைப்படத்தை சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு சிப்பு வச்சுருப்பான், இங்கே வந்துட்டு உள்ளே போட்டு விட்ருவாங்க. இங்கே போட்டு விட்டாங்கன்னா அவர் வந்துட்டு வக்கேஷன் பேக்கேஜான். இந்த சின்ன சிப்பை மாட்டி விட்டான்னா எங்கன்னா மார்ஸுக்கு வக்கேஷன் போகும். இங்கெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. மார்ஸுக்கு அது மாலில் வந்துட்டு ஒரு ஸ்டால் இருக்கும், அங்கே போனோன்னா வக்கேஷன் டீல் ஆல் அரவுண்ட் த கேலக்ஸிஸ் அப்படின்னு போட்டு வச்சுருப்பான். என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா அவன் போயிட்டு உள்ளே போய் கேட்பாரு, வாட் பேக்கேஜ் டு யூ லுக்கிங் ஃபார் விச் பிளானட் ஆர் விச் சோலார் சிஸ்டம் யூ வாண்ட் டு கோ அப்படின்னு இவன் பார்த்துட்டு ஓகே ஒரு இது எடுத்துக்கிட்டு சிப்பை மாட்டோன்னு அங்கே போயிடுவான். யூ லிட்ரலி ஃபீல் தட் யூ ஆர் தேர். ஓகே, அதெல்லாம் போடாமலே நம்ம போயிருக்கோம், கூப்பிட்டு போயிருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம சித்தர்கள் எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரி போயிருக்காங்க. அகத்தியர் வந்துட்டு பல யூனிவர்ஸை கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் பாடலில் அதையே எழுதியிருக்காரு. ஹி ஹாஸ் given written in the songs, அகத்தியர் சாங்ஸில் வந்துட்டு இருக்குது அவர் போனது. ஓகே, ஸோ தட் அண்ட் ஆல் இஸ் தேர். நவ் வி ஆர் கோயிங் டு த ஃபஸ்ட் சாப்டருங்க, மனு ரகசியம். ஸோ லெட்ஸ் பிகின் தட். ஐ கோயிங் டு ரீட் as many ஸ்லோகாஸ் and as I can. ஓகே, and then we will be done today. மணி என்ன ஆகுதுன்னு பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட கேள்வி சொன்னீங்க, கேட்டு நீங்கள் முடிங்க, நான் லாஸ்ட்டு கேட்குறேன். சரி, சாப்டர் 1 இது வந்துட்டு ஸ்லோகம் வந்துட்டு இது I'll try to read it. அது அந்த ஒரு வேர்டு பார்த்தாலே இங்கேருந்து திருச்சிலேருந்து திண்டிக்கல் போகிற மாதிரி இருக்குது. நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏதோ அர்த்தம் வந்துட்டு கீழே இருக்குது, பட் வந்துட்டு மனு மேக கிரம சீனாமபிக ஆம்யா அப்படிங்கிறார். அந்த இவ்வளோ பெரிய ஒரு சென்டென்ஸுக்கு வந்துட்டு ஒரு பேராகிராஃப் அர்த்தம் கொடுக்கணும் போல இருக்குது. மஹர்ஷாயா பிரதிபூஜ்யா யதன்யா மிதம் வச்சானமவருவன் அப்படிங்கிறது முடிக்கிறது 1:1. இதுதான் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பரம்பரம் குரு லாகிரி மகரிஷி நமக்கு தெரிஞ்ச பாஷையில் பெங்காலியில் அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்துட்டு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதான் சொன்னேன், இவங்கெல்லாம் குருக்கள் ஆகுறாங்க. நமக்கு இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு ஒரு புத்தகமாக கொடுத்து கையில் வந்துட்டு கொடுத்து படிங்க அப்படின்றாங்க. மனு, the one whose mind is in Brahman being. Mind is of two types, in motion and still. When the moving mind becomes still, there is Brahmam Kutastha. அதாவது மனம் ஒருநிலைப்பட்டு நின்றுடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிரம்மத்தை காணலாம் அப்படிங்கிறது பொருள். ஏக கிரமசீனா
sitting with one pointedness, one who mounts himself atop the singularly focused place, the completely steady place. Has stoppage happened to him, stoppage itself is the form of the Lord. Then he becomes sixfold wealthy and becomes all powerful. The six riches: birth, death, sorrow, pleasure, hunger, thirst. The person who comes to him, Ma Bigamya Maharishyaya, Ma Brahmam, B, with faith in the teachings of Guru and with formal respect, the great sages of Brahma, creator aspect, Ganesh, Saraswati, Jagadatri in Mooladhar, Krishna and Radha in Lingamoola, Rudra in the navel, Ishvara in the heart, Sadasiva in the throat, and many other gods, all are holy. When they are looked at with a focused mind, they also immediately look. When anything is offered with an open heart and from the depths of a mind that is worshipful and affectionate, offering while in the paravasta of Kriya, it is when offered like this that one receives their anugraha, grace or favor. Anugraha, Brahman itself is what has taken them. For this reason, they are all pervading. Thus, they reveal themselves to whomever according to the condition and mode. Midam Vachana Mavruvan. This Vachan statement is what is said Va, Vyoma, Ether, Cha, palate, Na, teeth. The Vayu that goes and merges into the Vyoma via the teeth and palate and be inner experience causes the intention to manifest within. That has happened. All are imaginings of the mind. He clearly explains this later. கடைசியில் ஒன்று சொன்னார், ஆல் ஆர் இமேஜினிங்ஸ் ஆஃப் த மைண்ட். இது எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, இது எங்கெங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நம்ம பேசுகிறோமே எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தொடக்கத்தில் மனம் என்பது தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையாக மனம்தான். ஸோ அந்த மனம் எப்படி உருவாகிச்சு, அந்த மனதினால் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி என்ன ஆக்குது உங்களை, இதுதான் ஷீல்டு நமக்கு. ஓகே, அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோன்மய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா அப்படின்னு மேலேருந்து கீழே போகும். எப்படின்னா ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆரஞ்சு வந்துட்டு பல இல்லை ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியனில் இப்போ வந்துட்டு நிறைய லேயர்ஸ் இருக்கும். பீல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டே போகும். ஆனியனில் வெங்காயத்தில் பிரிச்சுட்டே போனீங்கன்னா, பெரியார் வெங்காயம் சொன்னது அதுக்கோசரம் தான். இஸ் த ரீசன் ஹி செட் இட் இஸ் யூ டோன்ட் ஃபைண்ட் நத்திங் அட் தி எண்ட். யூ சி, மற்ற எல்லாத்துலேயுமே வந்துட்டு விதை இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒன்றுமே இருக்காது கடைசியில். அந்த மாதிரி அவர் வெங்காயம் வெங்காயம் அப்படின்னு தான் திட்டுவார். யாரையும் பார்த்து வெங்காயம்னு தான் திட்டுவார். பகுத்தறிவாளர் பாருங்க. ஆனால் அவருக்கு புரியல, அது வெங்காயம் திட்டுறாரு. பட் ஹீ டசன்ட் ஈவன், ஐ மீன் ஹீ கெட்ஸ் இட். யூனோ ஹீ கெட்ஸ் வாட் இஸ் வெங்காயம். பொருள் வந்துட்டு அவருக்கு அந்த வெங்காயம் அப்படிங்கிறார். பட் வெங்காயத்தினுடைய பொருள் வந்துட்டு உள்ளார்ந்து அதை புரியும் போது அது வேற ஆகிடும் இல்லையா. பகுத்து எது வேணால் ஆராயலாங்க நம்ம, ரைட். ஸோ பகுத்தறிவுன்றது வந்துட்டு இட்ஸ் எ திங் தட் வீ கேன் அப்ளை இட் எனிவேர். நவ் இந்த லேயர் ஆனந்தமய கோஷா, பிராணமய கோஷா, மனோன்மய கோஷா, விஞ்ஞானமய கோஷா எப்படின்னா, இந்த ஹார்ட்டுக்கு மேலே வந்துட்டு அந்த வெங்காயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெங்காயத்தில் மேலே அந்த தோல் இருக்குன்னு தெரியுமா, லைட்டாக அந்த தோல் வந்து பிரிப்போம் நம்ம, அது ஈஸியாக வந்துடும் இல்லையா. இது வந்து அன்னமய கோஷாச்சு. ஏன் தெரியுமா, கொஞ்சம் வில் பவர் இருந்தால் கூட போதும். இந்த பயப்பிள்ளையை வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு பிடிச்சி இழுத்து, இது நம்ம ஏகாதேசிக்கு ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து பாடுறா அப்படின்னு சொல்லி இந்த பயப்பிள்ளையை கொண்டு வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து தண்ணியும் குடிக்காமல் வந்துட்டு இருக்கார். இப்போ வந்துட்டு 36 மணி நேரம் வரைக்கும் போகிறார். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் அன்னமய கோஷம். அன்னம் சாப்பாடு இல்லைன்னா அந்த வாசனை வந்தாலே ஓடி போய்டுவோம். இப்போ நம்ம சொன்னேனே, இந்த சரஸ்வதி காஃபேன்னு மதுரையில் பேலஸ் ரோட்டில் இருந்தது. எங்கள் தாத்தா கூப்பிட்டு போவார். காலையில் 6:30 மணிக்கு கூப்பிட்டு போவார். ஒரு சொம்பு எடுத்துப்பார்.
அவரோட போகிறது பின்னாடி. என்ன ஏன்னா அதில் காஃபி எங்கள் அம்மா அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த சொம்பு கொண்டு போகிறது. இவங்க சொம்பு இன்டர்பிரிட்டேஷன் மெமரியிலேருந்து வேறு ஏதோ ஒன்று வந்துருக்கு, அதனால் சிரிச்சிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். 6:30 மணி சொன்னதுனால அதனாலயா அவங்க அந்த மாதிரி நினச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் யூஸ் அது சாப்பிட்ட பிறகு வர்றது, அது காஃபி சாப்பிட்ட நம்பர். எனக்கு என்ன வேடிக்கை இது என்னென்ன அது ஏன் சிரிப்பு கொடுக்குது அப்படின்னு அதை வேற ஆராய்ச்சி பண்ண போயிட்டேன். எதுக்காக சிரிப்பு கொடுக்குது, எதுக்காக சிரிப்பு வரணும்? எனிவே சரி இல்லை, இதுவும் கடந்து போகும். என்னென்னா இப்போ சொன்ன என்ன நல்ல சரஸ்வதி கஃபே பாலேஸ் ரோட்டில் இருந்தது ஒரு காலத்தில். என்ன காலையில் போன உடனே அதைத்தான் சொல்ல வந்தேன். வெண்பொங்கல் சாமி அப்படி வாசனை வரும். நம்ம போனோமே நம்ம இதுக்கு ஐயப்பன் சாமிக்கு எப்படி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, நல்லா கமன்னு. இப்போ வேறு நல்லா பசியில் இருந்தீங்க வச்சுக்க, நல்லா பெரட்டி விடும். இப்போது என்ன அதான் சொல்ல வந்தேன். அவர் ஃபஸ்ட்டு சொல்லுவார், காஃபி கொண்டு வா அப்படின்னு என் தாத்தா. காஃபி வந்துட்டு அழகாக நல்லா நுரையோட கப்பில் வந்து சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் வடை, ஒரு வெண்பொங்கல். சாம்பார் வடை வெண்பொங்கல் இது 3. ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்லைஸு அந்த வடையை வந்து நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக வந்துட்டு இது சப்மர்ஜ் ஆகிருக்காது, ஒரு 70% சப்மர்ஜ் ஆகிருக்கும். அப்படி ஒரு பீஸ் எடுத்து அப்படி போட்டோன்னு வச்சுக்கேன், அந்த காரம் அந்த எல்லா சமாச்சாரமும் அதில் இருக்க. ஃபஸ்ட்டு தொட்டோம் காலையில் என்னையா இது சாம்பார் வடை உலகத்தில் எவையா கண்டுபிடிச்சான், தெய்வம் ஐயா அவன். இந்த ஆள் உட்காந்துக்கிட்டு ஏதோ விருந்தாவனில் உட்காந்து ஏதோ ஒன்று பேசி சாம்பாரில் போட்டு தரேன். அதெல்லாம் ஊற வச்சு நைட்லேயே இல்லை காலையில் 3 மணிக்கு ஊற வச்சு கொடுப்பான். சரி அதனுடைய அது வேற. சாம்பாரோட கேட்டோன்னா டக்குன்னு மேலே போட்டு விட்டு கொடுக்குறேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அதெல்லாம் கொடுத்தேன்னா ஒன்றும் ருச்சி இருக்காது. சரி அது கொடுத்துட்டு அது சாப்பிட்டுக்கிட்டு இந்த பொங்கலோடு அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது வேறு ஃப்ளேவர். இப்போ அந்த வெண்பொங்கலோட அந்த பொங்கலோட அப்படி கொஞ்சம் லைட்டாக வடை சேர்த்து வச்சுக்கா. அன்னமய கோஷா எப்படி இருக்காரு. அதை புரட்டி எடுத்து இவனை வந்துட்டு திருப்பி கொண்டு வந்து தோசை மாதிரி போட்டு, ஐயா அன்னமய கோஷா ஐயா அது, அந்த கோஷாவை எடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வந்துட்டு சாப்பாடு இல்லாம மனுஷனா இருக்க முடியும், தண்ணி குடிக்காம மனுஷன் வாழ முடியுமா ஐயா அப்படின்னு கேட்டவங்க. பாட்டு வந்துட்டு நம்ம இதுக்கெல்லாம் வந்துட்டு தைப்பூசம் அந்த நம்ம சாமி இங்கே உட்காந்துருக்க சாமி 6 நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்த சாமி இங்கே உட்காந்துருக்க பாருங்க. எவ்வளோ பாருங்க, அவர் 6 நாள் தண்ணி மட்டும். அவங்க ஒய்ஃபே வந்துட்டு ஆச்சரியப்படுறேன், இந்த மனுஷன் எப்படி இருந்தாருன்னே தெரியல எனக்கு. தண்ணி மட்டும் குடிச்சாரு, 6 நாள் இருந்தார் சூரசம்மாரம். அப்போ 6 நாள் he is the one. இவர் 3 நாள் இருந்தார், நாக்கு நட்டிருச்சு. தண்ணி அதான் தண்ணி குடிச்சது சொன்னேன் நான் தான், தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு. அவர் 3ஆவது நாள் வந்துருச்சு. இல்ல 3ஆம் நாள் கஷ்டமா இருக்கும், முருகனை நினைச்சிட்டே இருக்கு. அவ்வளோதான், அதுதான் வில் பவர். கோவில் போனோம், ஈவினிங் வந்து கோவில் போனால் ஒரு எனர்ஜி வந்துடுது. அது வந்து அடுத்த நாள் ஓட்டுறது அப்படியே அதை வச்சுக்கிட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. கோவில் போகணும், அப்போ அது முக்கியமாயிடுது. ரைட்டா? சார்ஜ் பண்ணுற மாதிரி. ஆமாம், இருக்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் சீக்ரெட்டு. அந்த மாதிரி சீக்ரெட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுதான் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அன்னமய கோஷாவை அந்த இருக்கிற அந்த ஆனியனில் இருந்து வெங்காயத்துலேருந்து மேலே எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா பிராணமய கோஷா நம்பரை கவுண்ட் டவுன் பண்ணி பார்ப்பா அப்படின்னா. என்னத்த நம்பர் அப்படின்னு என்ன சொல்கிற நீ அப்படின்னு. அதாவது ஐயா இந்த குரங்கு பையன் இருக்கானே, குரங்கு பையன் அவன் வந்து தாவிட்டே இருப்பான். ஒரு ராமபிரான் வரணும், இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருப்பேனுங்க. டே குரங்கு பையலை இங்கே வாங்கடா, இதெல்லாம் விட்டு வாங்கடா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கள கொண்டு வந்துட்டு அவர் ஜெய் ஹனுமான் ஆக்குனார். அவர் அது தத்துவபூர்வமாக பார்த்தீங்கன்னா, இந்த மனம் என்றதை அடக்கப்படும் போது இந்த ஜீவாத்மா என்கின்ற சீத்தை
என்கின்ற சீதையை வந்துட்டு மீட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த மனம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ பகவான் என்ன பண்ண, பகவான் போக மாட்டார், ஸ்ரீலங்கா போக மாட்டார் அவர். பார்த்தீங்களா, நல்லா கவனமாக பாருங்க, அங்கே இவர் போக மாட்டார். யூ see, லாஸ்ட் வரைக்கும் அவர் போக மாட்டார். ரிமெம்பர் தட், திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட் வரைக்கும் அவர் போக மாட்டார், இவங்க தான் போவாங்க, இந்த குரங்கு தான் போவோம், அதுதான் போயிட்டு ஜீவாத்மாவை ரெஸ்கியூ பண்ணும், சீதா பிராட்டியை. என்ன அற்புதமான ஒரு காவியம். இப்போ மனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா பிராணனை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் மனதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அதனால் 2வது லேயர் பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷா அப்படிங்கிறது. எப்படியா பிராணன்னா என்னது? ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப கடினமாகவும் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்குது இதில். ஆனால் வந்து நம்ம கவனத்தை நீங்கள் வந்து திசை திருப்பாமல் கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் ஹார்ட் நின்றுச்சா நான் பேசும்போது? இல்லை. நான் மூச்சு விடுறது நின்றுச்சா? இல்லை, மூச்சும் போயிட்டுருக்கு. ஸோ நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் பேசுகிறேன், அப்போ இந்த மூளை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி இருந்து. ஆனால் இந்த ஹார்ட்டும் பல்பிட்டேஷன் போயிட்டுருக்கு, லங்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, குடல் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு உள்ளங்க. ஸோ ஏதோ ஒரு சக்தி இயக்கிக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஏதோ ஒரு சக்தி இயக்கிக்கிட்டு இருக்கு. அது எந்த சக்தின்னு நமக்கு தெரியாது. இப்போது சுருங்கி விரியுது, சுருங்கி விரியுது, பம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு ஹார்ட்டு, இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மைல் வேகத்தில் வந்துட்டு பிளட்டை வந்துட்டு மேலே அனுப்பணும். அதுக்கு உண்டான சக்தி அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கேருந்து இந்த சக்தி வந்தது? எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ப்ரீத் பண்ணுறோம், ஆக்சிஜன் உள்ளே போய் அது கம்ப்ளீட்டாக ராங். நான் சொல்லலை, த breath இஸ் வாட் இஸ் மேக்கிங் இட் டு ஹேப்பன் அப்படிங்கிறது சயின்ஸ். தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஸோ என்னையா சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், யோசிச்சு பாருங்கள், சமாதியில் போனவங்களுக்கு எங்கேயா இருக்குது பிரெத்து? எங்கேருந்தியா சக்தி வருது? எல்லாமே நின்றுருதே. ஸோ வேர் டஸ் தட் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம்? காஸ்மோஸ் எனர்ஜி. தட் இஸ் வாட் வி கால் இட் பிராணா, பிராணநாதா அப்படின்னு சொல்கிறோமே. இந்த பிராணன் அப்படிங்கிறது என்னன்னா சக்தி. இந்த சக்தி வந்துட்டு சர்வவியாபியாக எங்கேயுமே இருக்குது. இந்த சக்தி தான் இயக்கிக்கிட்டு இருக்குது. இந்த சக்தி எப்படி இயக்குதுன்னா ஃபண்டமெண்டல், இப்போ உள்ளே போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சக்தி எதனால் இயக்கப்படுது அப்படின்னா உங்கள் கர்ம ஊழ்வினை பயனால் இயக்கப்பட்டது. அது எப்படி பார்ப்பா? ஐயோ 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 எங்கேயோ போயிட்டார்ப்பா. இந்த சக்தி எப்போ நிற்கணும், என்ன ப்ராப்ளம் கொடுக்கணும், எல்லாமே கவர்ன்டு பை த கர்மாஸ். இப்போது இந்த பிராணமய கோஷாவை நம்ம புரிஞ்சு இந்த பிராணனை புரிஞ்சுக்கணுன்னா மைண்டை கொண்டு வரணும். மைண்டுக்கும் பிராணுக்கும் என்ன சம்மந்தம்னா, மைண்டுக்கும் பிரெத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, பிராணனுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ மைண்டை தூக்கி பிராணனில் போடணும். அப்போ என்ன பண்ணணும்னா, மைண்டை தூக்கி பிரெத்தில் கவனம் செலுத்தினா அது பிராணனுக்கு கவனிக்கிற மாதிரி ஆகிடுது. அதுதான் கிரியாங்க. ஸோ கிரியா வந்துட்டு இதுதான் வந்து கிரியா. கிரியா மீன்ஸ் செய், ஜஸ்ட் டூ இட். டூ இட், டூ இட் வாட்? மைண்ட் இன்ட்டு பிராணா. அதை பண்ணிட்டோன்னா இந்த பிராணயாமத்தை நம்ம புரிஞ்சுப்போம். அடுத்த லேயர் ஆஃப் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த பிராணமயம். அதை பிரிச்சிங்கன்னா மனோன்மய கோஷம். இப்போ வந்து உள்ளே போயிட்டீங்க, மனதை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. மனதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னென்னா, அந்த குரங்கு பயலை இப்படி தாவிக்கிட்டு இருக்கியே. இப்போ வந்து ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா அதுலேயே அந்த கேரக்டர்லேயே ஒன்றிட்டு நீங்கள் வந்துட்டு அதிலேயே போய் லயித்துருவீங்க, ரைட்? அப்போ வந்துட்டு அது ஒரே பார்வையில் அது ஒரே இடத்துலையே நிற்கும், அது அந்த மனம், ரைட்? ஸோ அந்த மாதிரி நிலை வந்துட்டு நாம் வந்துட்டு சலனமற்ற நிலைக்கு வந்து மனதை பயிற்சி பண்ணி ஆறுது சலனம் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சுதுன்னா, நீ இப்போ சலனப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்போ உனக்கு வேறு தாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியணும் உங்களுக்கே. இது கான்ஷியஸ். அப்போ அது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அது வந்து யாரோ நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்க, ஐயோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது நம்மளை யாரோ கவனிக்கிறாங்கப்பா,
அப்படி அது அது மோர் அண்ட் மோர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அந்த மைண்டை என்னமோ யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து இது செய் அது செய் அப்படின்னு கட்டளை இட்டுக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் செய்ய போடா அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், யூ ஒன். இதுதான் ரமண மகரிஷி சொல்கிறார். நீங்கள் வந்துட்டு அது கட்டளையிடும். இதுவா இப்போ வந்து ஒருத்தர் சொன்னது இம்மீடியட் ரியாக்ஷன் ஆகி கோவம் வந்துடும். அந்த கோவத்தை நீங்கள் வந்துட்டு உள்ளே வாங்கும் போதே அப்படியே நிறுத்திட்டீங்க வச்சுங்களேன். ஓ இதுதான் என்னை வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியும், நீ அப்படியே இரு, அங்கேயே இரு அப்படின்னு அந்த மைண்டை வந்துட்டு ரியாக்ட் பண்ண விடாமல் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா ரியாக்ஷன் வராது. இது வந்துட்டு கோபம். சுகம்.